ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பாட்டிலுக்கு 10 ரூபா கூட, பாட்டிலிங்கில் காசு, சப்ளையில் காசு, ப்ரொக்யூர்மெண்ட்டில் காசு, ரீட்டைல் ப்ரைஸிங்கில் ஊழல், பில்லு போடாமல் விற்கிறது. பில் டாஸ்மாகில் பில் இருக்கா சார்? தலை முதல் கால் வரை ஊழல் நிறைந்திருக்கக்கூடிய டாஸ்மாக், 5 ரூபா 10 ரூபா எம்ஆர்பிக்கு அதிகமாக தான் எப்பயுமே விற்கக்கூடிய டாஸ்மாக். இந்த டாஸ்மாக்ல 47 எஃப்ஐஆர்ல 41 எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சியில போடப்பட்ட வழக்குகள். அந்த அதிமுக கூட தான் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. அந்த அதிமுக ஆட்சியிலையும் டாஸ்மாக்ல ஊழல் இருந்ததுங்கிறத அப்ப ராம சீனிவாசன் சார் ஒத்துக்கிறாரு. நேர்மையா எல்லாத்தையும் பேசக்கூடியவர். இல்ல ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸே இல்லாம இங்க வந்திருக்கீங்கன்னு கோர்ட் வந்து அவ்வளவு பெரிய ஒரு குட்டை வைக்குது. நீங்க போய் எம்டி விசாகன் ஐஏஎஸ் அவரை விசாரிக்கணுமா? இல்ல நீங்க சொன்ன 41 எஃப்ஐஆர் சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றிலையும் 5 பேர் சம்பந்தப்பட்ட 250 பேரை போய் விசாரிக்கணுமா? நேரா இவங்க வந்து உதயநிதி ஸ்டாலினை குறிவைக்கணும், ஆகாஷ் பாஸ்கரனை குறிவைக்கணும், ரதீஷை குறிவைக்கணும், யார் அந்த தம்பி, முடிஞ்சது கதை, முதல் குடும்பம் சிக்குனுச்சுன்னு என்னென்னமோ பேசுனீங்களே, இப்ப என்ன ஆச்சு? இந்த டாஸ்மாக்ல இடைக்கால தடை, இப்போ ஈடிக்கு இடைக்கால தடை போட்டது நேற்று மத்தியானம் வந்து திருப்பி. நேற்று மதியத்துக்கு முதல் நாள் வரைக்கும் எத்தனை நாள் அந்த டாஸ்மாக் ரைடு, எத்தனை நாள் ஆகாஷ், எத்தனை நாள் ரித்தீஷ், எத்தனை நாள் விக்ரம், ஜுஜு பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். எந்த ஊடகங்கள் அதை பத்தி எழுதுனீங்க? தொடர்ந்து வாட்ச் பண்றவரு நீங்க. சேனலோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்க நான் பதில் சொல்றேன். எத்தனை வீடியோ போட்டிருக்கோம் என் முன்னாடியே நீங்க எடுத்து பாருங்க. ஆகாஷ் யாருன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், விசாகன் ஐஎஸ் யாருன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது, இந்த விஷயங்கள் காரணமா நடந்திருக்கிறதுக்கான முகாந்திரங்கள் எங்களுக்கு தென்படுது அப்படின்னு. எந்த ஆட்சியில நடந்தது, எந்த வழக்குல நடந்தது, எந்த வருடத்துல நடந்தது, எந்த மென்ஷனிங்குமே இல்லாம இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இடி கொடுத்தா அது பாக்குற பார்வையாளர்களுக்கு, மக்களுக்கு எப்ப நடந்ததா புரிஞ்சு கொள்ளப்படும். ராம சீனிவாசன் சார்ட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை காமிச்சா அவர் எந்த பீரியட்ல நடந்துன்னு புரிஞ்சு மாறி இருக்கலாம். தமிழ்நாடு அரசாங்கம் ஒண்ணு தானே. நீங்க ஆட்சியில தமிழ்நாடுல சிஎம்ஆ காங்கிரஸ் ஆட்சியில நடந்த ஒரு ஊழலுக்கு பாஜக காரங்களுக்கு ஆட்சியா அப்படித்தானே நடக்குது, கட்சி மாறி இருக்கலாம் பேச மாட்டாங்க கேக்குறேன். இல்லைங்க, ஆரம்பத்துல இருந்தே இந்த எஃப்ஐஆர்ல 41 நீங்க வந்து தமிழ்நாடு அரசை பத்தி கேள்வியே விட்டுருங்க. சுப்ரீம் கோர்ட் கேக்குது. சுப்ரீம் கோர்ட்ல தனி நபர்கள் மேல இவன் ஊழல் பண்ணிருக்கான்னு விசாரிங்க. சுப்ரீம் கோர்ட்ல திமுக வக்கீல் என்ன சொல்லியிருக்காருன்னு கேக்குறேன். இந்த இடி ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்களோட மனசு இதெல்லாம் ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல அந்த பார்ட்டிஸ்ட மட்டுமே நடக்குதோ அப்படிங்கிற ஒரு அங்கேதான் ஊழல் அதிகமா இருக்கு. டெல்லியில ஆமா, ஏன்னா மத்தவங்க எல்லாம் உங்களோட இருக்காங்க, இல்ல உங்க கூட சேர்ந்துடுறாங்க. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் சார். வணக்கம். வணக்கம் தினேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்ப இருக்கீங்க? ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது ஒவ்வொரு கெட்டப்ல வரீங்க. மொட்டடிச்சதுக்கு வளரணும். உங்ககிட்ட நிறைய கெட்டப் கத்துக்கணும் போட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு கெட்டப் சார் நல்லா தான் இருக்கு, எல்லா கெட்டப்பும். தேங்க்யூ சார். ஆனா ஈடியோட செயல்பாடுகள் நல்லா இல்ல, வரம்பு மீறி செயல்படுது அப்படின்னு அமலாக்கத்துறை குறித்து ரொம்ப காட்டமான விமர்சனங்களை உச்சநீதிமன்றமே கொடுத்துருக்கு. இடைக்கால தடை, டாஸ்மாக்ல விசாரணைக்கு அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு, ரைடுக்கு எல்லாத்துக்கும் இடைக்கால தடை விதிச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இடி சந்திச்சிருக்கோம். அதுக்கு முன்னால் நான் ஒரு எதிர்கேள்வி வைக்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கம் துணைவேந்தரை நியமிக்கிறதுக்காக நம்ம முனைப்போட வேலைய ஆரம்பிச்சப்போ உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை வச்சிருக்கா? ஆமா, ஜிஎஸ் சுவாமிநாதன். அப்ப தமிழக அரசு ரொம்ப பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கோம். திமுக அரசு அந்த விஷயத்துல பின்னடைவு தான். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. நான் என்ன சொல்றேன், இடைக்கால தடைங்கிறது அந்த இடைக்காலன்ற வார்த்தை தான் முக்கியம். டெம்பரரி, திரும்பவும் இடி இதை பிரசன்ட் பண்ணுவாங்க, அந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். முதல் தடவை ரைடு நடக்கிறப்ப 2 மாசத்துக்கு முன்னால ரைடு நிறுத்தி வைக்க சொல்லி தடை போட்டுனாங்க, தெரியுமா? ஞாபகம் இருக்கா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு திரும்பி அது வந்து ரைடு தொடர்ந்தது. இப்ப டாஸ்மாகை பத்தி நன்றாக தெரிந்த ஒவ்வொரு தமிழனும், தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு தெரிஞ்ச ஒருத்தனுமே இடி ரைடை பத்தி குறைய சொல்ல மாட்டான். ஏன்னா எல்லா இடத்துலையும் வெட்ட வெளிச்சமா இருக்கு. நீங்க டாஸ்மாக் போன அனுபவம் உங்களுக்கு இருக்காது, எனக்கு அந்த அனுபவம் இல்லை டாஸ்மாக் போன அனுபவம். ஆனா நம்மளை சுத்தி போறவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்களே. பாட்டிலுக்கு 10 ரூபா கூட, எல்லாத்துலயும் பாட்டிலிங்ல காசு, சப்ளைல காசு, ப்ரொக்யூர்மெண்ட்ல காசு, ரீட்டைல் பிரைஸிங்ல ஊழல், பில்லு போடாம விற்கிறது. டாஸ்மாக்ல பில் இருக்கா சார்? நானே நிதியமைச்சர் பிடிஆர்ட்ட கேட்டிருக்கேன், அது ப்ராசஸ்ல இருக்கு, அது நடைமுறையாகும். பில் இல்ல, எல்லா பொருளுக்கும் பில்லு கொடுக்க சொல்றாங்க, ஏன் டாஸ்மாக் பில் இல்ல? பில் இல்லாம ஒரு பொருளை வித்து எப்படி டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க? டாஸ்மாக் எம்ஆர்பி இருக்கா சார்? மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்.
எம்ஆர்பி இருக்குமே. எங்க இருக்கு? 10 ரூபாய்க்கு தண்ணி வாங்கினா கூட நீங்க எம்ஆர்பி ரேட் இருக்கு. டாஸ்மார்க்ல எங்க எம்ஆர்பி? எனக்கு தெரிஞ்சு பாட்டில்ஸ்ல எம்ஆர்பி இருக்கும். அது கரெக்ட் சார். எம்ஆர்பி ரேட் விற்க முடியுதான்னு கேக்குறேன் நான். 10 ரூபா 15 ரூபா இஷ்டத்துக்கு. அந்த சேல்ஸ்மேனு அவன் தனியா எங்க இருந்தோ வாங்கிட்டு வந்து வித்துக்கிட்டு, அந்த டாஸ்மாக் சேல்ஸ்மேன் அவர் தனியா உள்ளுக்குள்ள ஒரு கடை வச்சு வித்துட்டு இருக்காரு பல இடங்கள்ல. டாஸ்மாக்ங்கிறது தலை முதல் அடிவரை ஒவ்வொரு மயிர்கால்கள் தோறும் ஊழல் நிறைந்த ஒரு அமைப்பு. அது இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் நாங்கள் அதை எடுத்து சொல்லுவோம். நீதிமன்றம் நிச்சயம் புரிந்து கொள்ளும். இந்த தடை நீக்கப்படும். டாஸ்மாக் ரைடு தொடரும். ஈடிக்கு எந்த பின்னடைவும் கிடையாது. தலை முதல் கால் வரை ஊழல் நிறைந்திருக்கக்கூடிய டாஸ்மாக், 5 ரூபா 10 ரூபா எம்ஆர்பிக்கு அதிகமாக தான் எப்பயுமே விற்கக்கூடிய டாஸ்மாக். அந்த டாஸ்மாக்ல 47 எஃப்ஐஆர்ல 41 எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சியில போடப்பட்ட வழக்குகள். அந்த அதிமுக கூட தான் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. அந்த அதிமுக ஆட்சியிலையும் டாஸ்மாக்ல ஊழல் இருந்ததுங்கிறத ஒத்துக்கிறாரு. அதிமுக நேர்மையா எல்லாத்தையும் பேசக்கூடிய அதிமுக ஆட்சியில டாஸ்மாக்ல ஊழல் இருந்தது. ஆனா அந்த அதிமுக ஆட்சியில 41 எஃப்ஐஆர் போடப்பட்டது. ஆமா, இவங்க தான் 7 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மொத்தம் 47 எஃப்ஐஆர் சார். 41 அதிமுக, 6 டிஎம்கே போட்டிருக்கு. டிஎம்கே தவறு நடந்த அதிமுக நடவடிக்கை எடுக்கின்றதுன்னு அர்த்தம். அது எஃப்ஐஆர் அடுத்து என்ன நடந்தது? டாஸ்மாக்ல ஊழல் இருந்ததுக்கு அதிமுக ஆட்சியில் 41 எஃப்ஐஆர் போட்டு 41 எஃப்ஐஆர் போட்டதுனால தான் இடி உள்ள வந்திருக்கு. சரி, இடி அதான் உள்ள வராது. எப்பயுமே எஃப்ஐஆர் இருக்கணும். எஃப்ஐஆர் இருந்தா தான் வரும். அப்போ அந்த 41 எஃப்ஐஆர், ஒரு எஃப்ஐஆருக்கு பின்னால 2 பேர் 3 பேர் 5 பேர் வச்சுக்கிட்டா கூட 41 எஃப்ஐஆருக்கு பின்னால 200-250 பேர் இருக்காங்கல்ல, அபிஷியல்ஸ் இருக்காங்கல்ல. அப்ப டாஸ்மாக் நிறுவனமே கரப்ட் இருந்தா அர்த்தமாகுது. இதெல்லாம் நீதிமன்றத்துல டாஸ்மாக் நிறுவனத்தை கரப்ட் ஆக்குனதுல அதிமுக பெரிய பங்கு இருக்கு. சரி, டாஸ்மாக்ங்கிறது தொடர்ந்து திமுக ஆட்சி உச்சம் தொட்டிருக்குன்னு சொல்றேன் நான். மிகப்பெரிய உச்சம் தொட்டிருக்கு. அதுல புதிய டெக்னாலஜி உருவாயிருக்கு. அந்த கரப்ஷன்ல டெக்னாலஜி உருவாயிருக்கு. புதிய சூத்திரங்கள், ஃபார்முலாக்கள் உருவாயிருக்கு. அதனுடைய வால்யூம் பல மடங்கு கூடி இருக்கு. நான் 10 ரூபா அடிச்சிருந்தா நீங்க 5000 ரூபா அடிக்கிறீங்க. அந்த மாதிரி வால்யூம் கூடி இருக்கு. நீங்களும் டாஸ்மாக் போன அனுபவம் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனா டாஸ்மாக் போன அனுபவம் இருக்கிறவங்க சொல்றாங்க இந்த ஆட்சியில மட்டும் 10 ரூபாய் இல்ல, போன ஆட்சியிலையும் எம்ஆர்பி விட 10 ரூபாங்கிறது, எம்ஆர்பியை விட 10 ரூபா அதிகமா வாங்குறதுங்கிறது டாஸ்மாக்ல இருக்க ஒரு நடைமுறை தான். 5 ரூபாங்கிறது 10 ரூபா. அப்படி எம்ஆர்பி விலையில என்னைக்குமே டாஸ்மாக்ல வித்ததே கிடையாது. அதிமுக ஆட்சியிலும் இது இருந்திருக்குங்கிறாங்க. அது உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்க? என்னைக்குமே தினேஷ், நான் ஒரு ஆர்குமெண்ட் பாக்குறேன். தினேஷை நீ ஏன் ஹெல்மெட் போடல அப்படின்னு டிராஃபிக் போலீஸ்காரர் நிறுத்தினார்னா, எனக்கு முன்னால ராமசீனிவாசன் போனார், அவரை நிறுத்தலைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஏன் ஹெல்மெட் போடலன்னு பதில் சொல்லுங்க சார். அப்படி சொல்லுவீங்களா நீங்க? போலீஸ் கேட்டா சொல்லலாம். நான் வந்து ஒரு இல்ல சார், போலீஸ் கேட்டா சொல்லலாம். ஆனா ஹெல்மெட் போடாத ராமசீனிவாசன் சார் வந்து ஹெல்மெட் போடாத தினேஷை பார்த்து ஏன் ஹெல்மெட் போடலன்னு கேட்டா பதில் சொல்லி விசாரிக்கிறது ஈடி தான். நீங்க சிபிஐ, ஏடிஏ மாதிரி அமைப்புகளை அவங்க சட்டப்படி செய்யற நடவடிக்கைகளுக்குள்ள நீங்க அரசியல் காரணங்கள் கற்பிக்க கூடாது. அதே அரசியல் காரணங்கள் ஏற்புடைமை அல்ல. அதே உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகள் பேசும்போது 41 எஃப்ஐஆர் சம்பந்தப்பட்ட தனி நபர்களை விசாரிங்க, ஆனா ஒரு சிஸ்டமே கரப்ஷன், டாஸ்மாகே கரப்ஷன் பேசுறது சரியா? இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. இந்த எஃப்ஐஆர் எப்ப போடப்பட்டது? 2 ஆட்சியிலையும் போடப்பட்டிருக்கு. 41 அதிமுக ஆட்சியில ஒரு 6. அதே உச்ச நீதிமன்றத்துல இடி வந்து இந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணக்கூடாதுன்ற கண்டிஷன்ல தான் இந்த இடைக்கால தடைக்குமே நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அதை கவனிச்சிக்கலாம் நீங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிடும், அந்த 41 எஃப்ஐஆரையும் எம்எஃப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மிஸ்டேக்கன் ஆஃப் ஃபேக்ட்னு போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி வாய்ப்பு நிறைய இருக்கு. திமுக அதை செய்யும் அந்த அக்கிரமத்தை. அதனால அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த இடைக்கால தடைக்கு நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். 41 எஃப்ஐஆர்லையும் தனித்தனியாக நடவடிக்கை எடுக்கணும். நீதிமன்றம் வழிகாட்டுச்சுன்னா தனித்தனியாக நடவடிக்கை எடுப்போம். ஆனால் ஒவ்வொரு எஃப்ஐஆருக்கு பின்னாலே மொத்தத்தில் மாற்றவே, மொத்தத்தில் எல்லாரும் தான் மாற்றோம். நீங்கள் பார்த்துட்டே இருக்கு. இல்ல ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸே இல்லாம இங்க வந்திருக்கீங்கன்னு கோர்ட் வந்து அவ்வளவு பெரிய ஒரு குற்றம் வைக்குது. நீங்க போய் எம்டி விசாகன் ஐஏஎஸ் அவரை விசாரிக்கணுமா? இல்ல நீங்க சொன்ன 41 எஃப்ஐஆர் சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றிலையும் 5 பேர் சம்பந்தப்பட்ட 250 பேரை போய் விசாரிக்கணுமா? நேரா இவங்க வந்து உதயநிதி ஸ்டாலினை குறிவைக்கணும், ஆகாஷ் பாஸ்கரனை குறிவைக்கணும், ரதீஷை குறிவைக்கணும், யார் அந்த தம்பி, முடிஞ்சது கதை, முதல் குடும்பம் சிக்கனுச்சுன்னு என்னென்னமோ பேசுனீங்களே, இப்ப என்ன ஆச்சு? அவங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணீங்க? நான் முயற்சி பண்ணல. நீங்க எல்லாரும் பாஜக போட்டு நெட்வீட்ல இருந்து கேள்வி கேட்கிறேன். பாஜகவோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய உங்ககிட்ட இல்லைங்க, அப்படி எல்லாம் நடந்துருமோன்னு நீங்க கவலையா இருந்தீங்க, அச்சத்துல இருந்தீங்க. இப்ப இடைக்கால தடை அதிமுகவோட திமுகவை காப்பாத்துறதுக்கு ஊடகம் நீங்க இங்க பாருங்க, நியாயமா பேசுங்க. நான் ஒரு விஷயம், இந்த டாஸ்மாக்ல இடைக்கால தடை, இப்ப இடிக்கு இடைக்கால தடை போட்டது நேத்து மத்தியானம் வந்து திருப்பி, நேத்து மதியத்துக்கு முதல் நாள் வரைக்கும் எத்தனை நாள் அந்த டாஸ்மாக் ரைடு, எத்தனை நாள் ஆகாஷ், எத்தனை நாளா ரித்தீஷ், எத்தனை நாளா விக்ரம், ஜுஜு பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம்.
எந்த ஊடகங்கள் அதை பத்தி எழுதுனீங்க? தொடர்ந்து வாட்ச் பண்றவரு நீங்க. சேனலோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்க நான் பதில் சொல்றேன். எத்தனை வீடியோ போட்டிருக்கோம் என் முன்னாடியே நீங்க எடுத்து பாருங்க. ஆகாஷ் யாருன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், விசாகன் ஐஎஸ் யாருன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்க எல்லாம் புகழக்கூடிய ரங்கராஜ் பாண்டே ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், மீடியா சமூக ஊடகங்கள் சொல்றேன், சமூக ஊடகங்களை சொல்றேன். திமுக மேல ஒரு ரைடு நடந்தாலோ, திமுக ஆட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தாலோ பெரும்பாலும் மௌனம். அது அப்படியே திருப்பி அடிச்சு கோர்ட்ல மத்திய அரசுக்கு எதிராக ஒரு தீர்ப்போ, ஒரு தடையோ, ஒரு ஸ்டேயோ, அது கூட வேண்டாம், கோர்ட்ல ஜட்ஜஸோட ஒப்பீனியனோ வந்துட்டா கூட அது பயங்கர பரபரப்பு எல்லா மீடியாலையும் செய்தி. இப்ப நான் கேட்ட கேள்விக்கே கூட நீங்க தேடி பிடிச்சு இவ்வளவு சொல்றீங்கல்ல. தேடி பிடிச்சல என் சேனல் சார்பா நான் என்ன பண்ணிருக்கேன் கேள்வி கேக்குறீங்க. சேனல்ல சொல்றீங்கல்ல, நானே பல சேனல்ஸோட சண்டை போட்டிருக்கேன். அவங்க டெலிபோன்ல ஒரு இன்டர்வியூ கேட்டு வருவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி. ஏன் டாஸ்மாக் ரைடு நடத்திருக்கு, அதை பத்தி கேட்க மாட்டேங்களா தம்பின்னு சொல்லி நானே கேட்டிருக்கேன். ஏன்னா அதை பத்தி அவங்க பேசுறதுக்கு அவ்வளவு பயம், சேனல்ஸுக்குமே பயம், யூடியூபர்ஸுக்கு பயம், என்ன பிரிண்ட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பயம் இருக்கு. ஏன் திமுக அவ்வளவு பயப்படும் மீடியா? இப்ப நடந்திருக்கிறது இடைக்கால தடை தாங்க. நான் இன்னொரு கம்பாரிசன் சொல்லவா? டெல்லியில ஆம் ஆத்மி மேல ஊழல் வந்துச்சு, இதே மதுபானம் தானே. அங்க மதுபான கொள்கையில முறைகேடு, பாலிசியில தான் பிரச்சனை. சேல்ஸ்ல, ரீட்டைல்ல, ப்ரொக்யூர்மெண்ட்ல, பாட்லிங்ல, பில்லிங்ல எல்லாம் இங்க பிரச்சனை இல்லை. கொள்கையவே மாத்தினார் அரவிந்த் கெஜ்ரிவால். பிரைவேட் பார்ட்டிஸ் லாபம் கொடுக்குற மாதிரி, அரசுக்கு ரெவன்யூ லாஸ் வர மாதிரி மாத்தினாரு. அதுலதான் அவங்க ரொம்ப பெரிய பிரச்சனை. இது அதோட அதிக பிரச்சனை. ரெண்டாவது, இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது டாஸ்மாக் முறைகேடு மட்டும் இல்ல, மணி லாண்டரிங். நீங்க ஏன் விசாக டாஸ்மாக் எம்டிஏ மட்டும் விசாரிக்கிறாம இவங்களெல்லாம் வேற எடுக்கிறீங்கன்னு கேக்குறீங்கல்ல. இதெல்லாம் மணி லாண்டரிங். நான் கேட்கல, மணி லாண்டரிங் விசாரிக்கணும். யார் யாரெல்லாம் லிங்க் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாம் விசாரிக்க வேண்டியது ஈடியோட கடமை. விசாரிச்சு உண்மையை சொல்லட்டும், அது வேற. நான் ஆனா நீங்க பாஜகவுடைய அபிஷியல் பேஜஸ்ல இருந்து, அதிமுக அபிஷியல் பேஜஸ்ல இருந்து அந்த ட்வீட்ஸ்ல இருந்து கேட்கிறேன். ஆகாஷ் யாரு, அவருக்கும் அன்பில் மகேஷ்க்கும் என்ன தொடர்பு? ரத்தீஷ் யாரு, அவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தொடர்பு? யார் அந்த தம்பி? பேப்பர் சேட்டை பாருங்க, பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து அவர் வீட்டுக்கு முன்னாடி கிழிச்சு போட்டு போயிருக்கிறாரு. இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு முதல் குடும்பத்தோட தொடர்பு இருக்கிற மாதிரி பேப்பர்ல கிழிச்சு போட்டு வச்சு தானே இவ்வளவு எடுத்திருக்காங்க. பல இமெயில கிராக் பண்ணி தானே இதெல்லாம் எடுத்துருக்காங்க. சேட்டை இதுவரைக்கும் யாரு பிரிண்ட் அவுட் போட்டு கிழிச்சு போட்டு வீட்டை விட்டு ஓடி போங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க வேணா தெரிஞ்சா சொல்லுங்க. ஈடி தான் கேட்கணும். நீங்க ஈடிக்கு குழு கிடைச்சிருக்கு, எடுத்திருக்காங்க. நீங்க இங்க பாருங்க, திமுக இதுக்கு ஏன் கோர்ட்டுக்கு போகணும்னு எனக்கு தெரியல. இதுக்கு கோர்ட்டுக்கு போவோமா சார்? டாஸ்மாக் அதிகாரிகள் டாஸ்மாக் நிறுவனத்தை கரப்ஷன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு, டாஸ்மாக்ல ஊழலே நடக்கலன்னு காமிக்கிறதுக்கு ரைடு நல்ல வாய்ப்பு. ரெய்ட நீங்க வாய்ப்பா பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு பயம் இல்ல, மடியில கனம் இல்ல, வழியில பயம் இருக்கு. இப்போ நான் தினேஷ் ராமச்சந்திரன் அவர்கள் வீட்டுல நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு ரொம்ப நல்ல விஷயம்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் தப்பே சொல்லியாத. டிவிஎஸ்சியோட ரைடு நடந்திருக்கேன். சேவூர் ராமச்சந்திரன் கிடைச்ச வாய்ப்பா அவர் பயன்படுத்திக்கணும்னு சொல்றேன். நான் நிரபராதின்னு சொல்லிட்டு வாங்க. அப்புறம் எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை கொடுக்கிறாரு? நான் அதை ஏத்துக்க மாட்டேன். எந்த ரைடு வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க தயாரா இருக்கிறவங்க அரசியல்வாதியா இருக்கணும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி இருக்குல்ல, அது சிபிஐயோ, இடியோ, இன்கம் டேக்ஸோ, டிவிஎஸ்சியோ, விஜிலன்ஸோ, ஒரு ரைடு, ஒரு கொரி கேட்கறாங்க, ஒரு நம்ம பதில் சொல்ற இடத்துல இருந்தா சந்தோஷமா பதில். டிஃபால்ட் அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிற விஷயத்த சேவூர் ராமச்சந்திரன் மேல பழிவாங்கினது தான் அர்த்தமாகுது. இடி, சிபிஐ வந்தா அது பழிவாங்கல். டிவிஎஸ்சி போனா முன்னாள் அதிமுக அமைச்சர்கள்ட்ட திமுக அதுக்கு பதில் சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அரசியல் பழிவாங்க. அதனால அதுக்குள்ளே நான் போக விரும்பல. எல்லா ரைடையும் பிளஸிங் அண்ட் டிஸ்கைஸா பயன்படுத்திங்க, அவ்வளவுதான். அதுதான் நான் இல்ல பிஜேபி அரசியல்வாதி தான் அதான் சொல்றேன். இப்ப நான் நைட்டு தினேஷ் வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வருது, பயப்படுறீங்களா? எனக்கு என்ன பயம்? அரசியல் பழிவாங்கன்னு சொல்றீங்களா? பீரோ திறந்து காமிங்க, பொட்டே திறந்து காமிங்க, லாக்கர் நம்பர் சொல்ல கொடுங்க, பேங்க் லாக்கர் சாவியை கூட இந்த வச்சுக்கன்னு சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. வழியில மடியில கணம் இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. டிரான்ஸ்பரண்டா வாழ்ந்துட்டு போக சார். அது என்ன இஷ்யூனா, அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். அதிமுக ஆட்சியில நடந்த ஊழல்களுக்காக, அப்ப போடப்பட்ட வழக்குகளுக்காக திமுக ஆட்சியில ஏதோ ஊழல் நடந்தது போல சித்தரிக்க முயற்சி பண்றாங்க. டாஸ்மாகே ஊழல்னு சொல்றாங்க, அதிகாரிகளை துன்புறுத்துறாங்க. ஒரு அரசு அதிகாரியை துன்புறுத்தும் போது அது ஒரு பெரிய விஷயம், ஸ்டேட் கான்ஸ்டிடுவன்சிக்கு பிரச்சனை அப்படிங்கிற விஷயம். எப்படி நடத்தணும்னா திமுக ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்க சொல்லுங்க. ஒரு கைட்லைன்ஸ் போட்டு இடியோ சிபிஐயோ ரைடு வந்தா இந்த மாதிரி தான் நடத்தணும். அதிகாரி மேல சேர்ல உட்காந்துருப்பாரு, இடி அபிஷியல் தரையில தான் உட்காந்துருக்கணும். ஐயா இதை பத்தி என்ன நினைக்கிறது, தங்கள் மேலான கருத்துக்கள் என்னையான்னு கேட்கணும். அது டாஸ்மாக் அதிகாரி சொல்லுவார், இவர் குறிப்பெடுத்து ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு வந்துடணும். அதான் ரைடுன்னு சொல்லுங்க. ஒரு நியூ கைட்லைன்ஸ் டிவைஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணல, கோர்ட்டை சொல்லுங்க. கோர்ட் சொன்னா கேட்கல. இடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது, இந்தந்த விஷயங்கள் காரணமா நடந்திருக்கிறதுக்கான முகாந்திரங்கள் எங்களுக்கு தென்படுது அப்படின்ட்டு.
எந்த ஆட்சியில நடந்தது, எந்த வழக்குல நடந்தது, எந்த வருடத்துல நடந்தது, எந்த மென்ஷனிங்குமே இல்லாம இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இடி கொடுத்தா அது பாக்குற பார்வையாளர்களுக்கு, மக்களுக்கு எப்ப நடந்ததா புரிஞ்சு கொள்ளப்படும். ராமஸ்ரீனிவாசன் சார்ட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை காமிச்சா அவர் எந்த பீரியட்ல நடந்ததுன்னு புரிஞ்சுக்குவார். கட்சி மாறி இருக்கலாம், தமிழ்நாடு அரசாங்கம் ஒண்ணு தானே, அரசுன்றது கண்டினியூட்டி தானே சார், அது மாறலையே. நீங்க ஆட்சியில தமிழ்நாடுல சிஎம் காங்கிரஸ் ஆட்சியில நடந்த ஒரு ஊழலுக்கு பாஜக காரங்களுக்கு ஆட்சியா அப்படித்தானே நடக்குது, கட்சி மாறிக்கலாம் பேச மாட்டேன். நான் என்ன கேட்கறேன், நீங்க இப்ப ஸ்டாலின் கவர்மெண்ட் இவ்வளவு 8 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குன்னு சொல்றீங்க, நாளைக்கு எடப்பாடி சிஎம் ஆகுறாரு, நான் கட்ட மாட்டேன் ஸ்டாலின் வாங்கணும்னு சொல்ல முடியுமா சார்? கடனும் ஊழலும் சார், என்ன கம்பேரிசன் சார்? அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தமிழ்நாடு அரசு தானே, தமிழ்நாடு அரசு தானே. இப்ப நான் ஒண்ணு வேற ஒரு அமைச்சர், நான் இன்னொன்னு கேட்கறேன், புரியும்படியா கேட்கறேன், இது அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல் தானே. இந்த 41 எஃப்ஐஆர் ஊழலான்னு எனக்கு தெரியல. 41 எஃப்ஐஆர் அவங்க போட்டது அதிமுக ஆட்சியில போட்டது தானே. அந்த அதிமுக ஆட்சியில 41 எஃப்ஐஆர் போட்டது கரெக்டா தப்பா? திமுக பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுங்க. திமுகவின் பார்வையில் அந்த 41 எஃப்ஐஆர் உண்மையா ஃபேக்? தப்பு நடந்திருக்குன்னா எஃப்ஐஆர் போட போறாங்க, கண்டுபிடிக்க போறாங்க. போட்டிருக்கீங்களா? இப்ப டாஸ்மாக் மேல போட்டுக்கல. இப்ப இடி வரும்போது அந்த 41 எஃப்ஐஆருக்கும் எதிராக தமிழ்நாடு அரசாங்கம் அபிடவிட் கொடுக்குதா, அதை ஆதரிச்சு அபிடவிட் கொடுத்து இவனுக்கு உள்ள போடுங்கன்னு சொல்லுங்க. கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட்? அரசு வக்கீல் ஒரு கேள்வி கேக்குறீங்க, பேசிக்கான ஒரு விஷயம். அரசு வக்கீல் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு? அரசு வழக்கறிஞர் இந்த 41 எஃப்ஐஆர் கேஸ்ல இடிக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இப்ப வழக்கு நடக்குதுல, இதுல கவர்மெண்ட் வக்கீல் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறார்? ஜிபி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறார்? இல்ல சார், ரொம்ப அழகா கேக்குறீங்க, ஆனா அதுக்கு பதில் என்னன்னு சொல்ல விட மாட்டீங்க. 41 எஃப்ஐஆர் சம்பந்தப்பட்ட இந்த 200 பேரிடம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி வேணும்னு கேட்டிருந்தா மேபி தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வேற ஒன்று சொல்லியிருக்கலாம். அதனால நான் போயிட்டு டாஸ்மாகையே விசாரிக்கணும், டாஸ்மாகோட எம்டியை விசாரிக்கணும், ஜெனரல் மேனேஜரை விசாரிக்கணும், அவங்களெல்லாம் நான் போய் கூட்டிட்டு போய் ஒரு 6 மணி நேரம் உட்கார வச்சிருப்பேன், கடுமையான கேள்விகளை கேட்பேன், ப்ரெஷர் பண்ணுவேன், அழுத்தம் கொடுப்பேன் அப்படின்னா அதுக்கு எப்படி தமிழ்நாடு அரசு நீங்க போய் விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியும்? இல்லைங்க, ஆரம்பத்துல இருந்து இந்த எஃப்ஐஆர்ல 41 நீங்க வந்து தமிழ்நாடு அரசை பத்தி கேள்வியே விட்டுருங்க. சுப்ரீம் கோர்ட் கேக்குது, சுப்ரீம் கோர்ட்ல தனி நபர்கள் மேல இவன் ஊழல் பண்ணிருக்கான்னு விசாரிங்க. சுப்ரீம் கோர்ட்ல திமுக வக்கீல் என்ன சொல்லியிருக்காருன்னு கேக்குறேன். தமிழ்நாடு வக்கீல் தான் திமுக வக்கீல் என்ன சொல்லியிருக்காரு? அந்த 41 எஃப்ஐஆரும் ஃபேக் தான் அப்படின்னு சொன்னாரா, 41 எஃப்ஐஆர் ரைட் தான் சொன்னாரா? எதுவுமே சொல்லல. அவங்க அந்த அந்த அது விஷயம் சார் கேஸ் நடக்குது. உங்க ஸ்டாண்ட் என்ன? சரி, சுப்ரீம் கோர்ட்ல சொல்லல, உங்க ஸ்டாண்ட் என்ன? ஒரு அரசாங்கம் போட்ட எஃப்ஐஆர் இன்னொரு அரசாங்கம் வந்து ஒண்ணு குவாஷ் பண்ணலாம், இல்லைன்னா அதை வச்சிருந்தாங்க அதுக்கு ஆதரவா ப்ரொசீட் தான் பண்ண முடியும். அப்ப குவாஷ் பண்ணலைன்னா அதை ஏத்துக்கிறேன்னு தானே அர்த்தம். அதான் சார், யாருமே அதை விசாரிக்கிறத தடை சொல்லல. இப்ப ஈடில அதே மாதிரி டாஸ்மாகே தப்பு, டாஸ்மாகே ஊழல், 1000 கோடி ஊழல்னு சொல்றது எந்த கன்சர்ன் அடிப்படையிலன்னு கேக்குறேன். நீதிமன்றம் இன்னைக்கு நாங்க எடுக்கிற ஸ்டாண்ட நீதிமன்றம் நாளைக்கு எடுக்க போகுது. டாஸ்மாகே தப்புன்ற இடத்துக்கு வரப்போகுது. ஏன்னா நீதிமன்றம் இடைக்கால தடை தான், ஊழல் நடந்ததை பத்தி பேசல நீதிமன்றம். இந்த 41 எஃப்ஐஆர் மேல நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு சொல்லல. மணி லாண்டரிங் மேல அவர்களும் சொல்லல, முகுல் ரோஹத்கி அவர்களும் சொல்லல. இந்த 41 எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுங்கன்னு எங்கேயும் சொல்லல. டெம்பரவரியா வழி தெரியாம இருக்கிறதுக்கு, திமுக வழி தெரியாம இருக்கிறதுக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு செடேட்டிவ் கொடுத்திருக்கு, அவ்வளவுதான். ஒரு சின்ன இன்ஜெக்ஷன், கொஞ்ச நேரம் வலி தெரியாம இருக்கும், திரும்ப வலிக்க போகுது, அது உங்களுக்கு வலிக்க போகுது, திமுக வலிக்க போகுது. எனக்கு எதுக்கு வலிக்க போகுதுன்னு தெரியல. நியாயமா ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா தண்டிக்க போறாங்க, அது ஓகே. ஆனா நீங்க ஒரு 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 போர்டையே தப்பு, ஒரு அமைப்பே தப்பு, அதுவே ஒரு கரப்ஷன் நிறைஞ்ச அமைப்புன்னு நீங்க 1000 பேசுவீங்க மத்தியில. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பிஜேபி காரன் செஞ்சுட்டான்னா கட்சியே அந்த கட்சி இந்த கட்சிங்கிறீங்க, கட்சியே வயலன்ஸுங்கிறீங்க, மோடியனுடைய கவர்மெண்ட்டே ரொம்ப மோசம் அப்படிங்கிறீங்க. எங்கேயோ ஒரு ஆபீசர் ஏதோ தப்பு பண்ணிருப்பான், இல்ல கட்சிக்காரன் எங்கேயோ உத்தரப்பிரதேசல அங்க உள்ள மாவட்ட செயலர் ஒன்று தப்பு பண்ணிருப்பான். பிஜேபியோட கேரக்டர் அதான் பேசுறீங்க. அப்படி அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இது இடி வந்து டாஸ்மாக டார்கெட் பண்ணி ஒரு 1000 கோடி லஞ்ச ஊழல் நடந்திருக்குன்றதை எக்ஸ்போஸ் பண்றப்ப இவ்வளவு பேருக்கு ஏன் வலி? 1000 கோடிக்கான ப்ரூஃப் எங்கன்னு தான் கேட்கறோம் நாங்களும். அது கோர்ட்ல சொல்லட்டும். கோர்ட்ல சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் நடந்திருக்கவே இடைக்கால தடை வெக்கேட் பண்ணுவோம் சார். என்ன சார் இது? ஸ்டே தானே சார், டெம்பரரி ஸ்டே தானே, இன்டீரியம் ஸ்டே தானே. அது இடைக்கால தடைனால இன்டீரியம் ஸ்டேன்னு அர்த்தம். we will vacate it. கோர்ட் ஒத்துக்கும். தனிநபருக்கான சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி அவங்களோட வாட்ஸ்அப் சேட் போன் பண்ணலாம் சார். வாட்ஸ்அப்ல பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் நேத்து பண்ணுங்கன்னு சொல்லிருக்குமே சார். பண்ணலாம், நீங்க திருப்பி பாருங்க. இந்த இடைக்கால தடை நீக்கப்பட்டு அதான் சார் பண்ணலாம்னா கோர்ட் சொல்லிருக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஈடிக்கு பவர், இத பண்றதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாதுன்னு தான் நேத்து கோர்ட் திட்டி இருக்கு. மறுபடியும் நாங்க அப்பீல் போவோம் சார், கோர்ட் ஏத்துக்கு வைப்போம் சார். கரெக்டா கோர்ட் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, அரசாங்கத்தினுடைய நியாயத்தை புரிந்து கொண்டு விடும், நடக்கும். நேத்து கோர்ட் சொன்ன வார்த்தை என்னன்னா, அமலாக்கத்துறை அனைத்து விதிகளையும் மீறி இருக்கு, அமலாக்கத்துறை வரம்பு மீறி செயல்படுது, டாஸ்மாக் அலுவலகத்துல நடந்த சோதனை எல்லைகளை மீறிய செயல்,
டாஸ்மாக்ல முறைகேடு நடந்ததுன்னா சம்பந்தப்பட்ட தனிநபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்துங்க. ஒட்டுமொத்த டாஸ்மாக் நிறுவனமும் நீங்க எப்படி விசாரிக்க முடியும்? டாஸ்மாக்ங்கிறது ஒரு அரசு நிறுவனம், அரசு சார்ந்த நிறுவனம். தனிநபர்கள் செய்த விதிமீறலுக்காக ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையும் அமலாக்கத்துறை எப்படி விசாரிக்க முடியும்? தனிநபர்கள் ஒரு நிர்வாகத்தின் மீதே தனிநபர் செஞ்ச தப்புக்காக நடவடிக்கை எடுக்கலாமா? அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை கேள்வி கேட்குதுன்னா இன்னமும் நீங்க எப்படி எந்த அடிப்படையில கம்ப்ளீட்டா இந்த இடி ரைடை டிஸ்மிஸ் பண்ணிட வேண்டியது? எதுக்கு இன்டீரியம் ஸ்டே கொடுக்குறீங்க? பெர்மனன்ட் ஸ்டே கொடுத்துருக்க வேண்டியது கோர்ட்டு. இவ்வளவு சொல்லிருச்சு இல்லை நீதிமன்றம், ஒன்ஸ் ஃபார் ஆல் ரிஜெக்ட் பண்ண வேண்டியது. இனிமேல் பக்கத்திலே போகக்கூடாது, டாஸ்மாக் பக்கமே போகாத அப்படின்னு பெர்மனன்ட் ஸ்டே கொடுத்துருக்கலாம். எதுக்கு இன்டீரியம் ஸ்டே கொடுக்கணும்? இது ஒன்ஸ் ஃபார் ஆல் கதையை முடிச்சிருக்க வேண்டியது நீதிமன்றம். இத்தனையும் தாண்டி ஏதோ இருக்குன்றதுனால தானே இன்டீரியம் ஸ்டே சொல்லியிருக்காங்க. நான் தான் சொல்றேன் பாருங்க, இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ்ல சமீபத்தில் வந்து ஐடி ஆக்ட்ல உங்களோட இமெயில், உங்கள் வாட்ஸ்அப் எல்லாத்தையும் கிராக் பண்ணலான்னு சொல்லி ஐடி ஆக்டே வந்துருச்சு, அமெண்டட் ஆக்டே வந்துருச்சு. அதனால இன்னைக்கு வந்து சட்டவிரோதமாக நடக்குதுனாலோ மணி லாண்டரிங் நடக்குதுனாலோ நீங்கள் மணி லாண்டரிங் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் செய்தி அனுப்புறீங்க, இமெயிலில் தான் செய்தி அனுப்புறீங்க. அதான் சார், எஃப்ஐஆர்ல பதிவு செஞ்ச தனிநபர்கள்ட்ட போய் விசாரிக்கணும். நீங்கள் டாஸ்மாக் நிறுவனம் எம்டிட்ட போய் விசாரிக்கிறது எந்த வகையில் நியாயம்னு கேள்விகள்லாம். தனிநபருக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லையா? அவர் மேலே ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கா? விசாரணை ஐஏஎஸ் மேலே அவர் தப்பு பண்ணியிருக்கிறாருன்னு ஏதாவது இருக்கா? இல்லைங்க, சம்மந்தப்பட்ட எல்லாரோடையும் விசாரிக்கிறது தப்பு இல்லைங்க. நான் விசாரணையில் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க, என்ன டவுட்டுன்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு போங்க. உங்க மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? அவங்க ரிமாண்ட் பண்ணாங்களா? இது ஒரு பின்னடைவா நினைக்கல நீங்க? பண்ணவே பாஜகவுக்கு நடந்த ஒரு பின்னடைவு, இடிக்கு நடந்த ஒரு பின்னடைவாவே நீங்க நினைக்கல சார்? இப்போ நான் வந்து ஜெனரல் செக்ரட்டரியா முதல்ல இருக்கேன். கட்சியில யாரோ ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாரு, அது வந்து பண விஷயமா இருக்கலாம், வேற விஷயமா இருக்கலாம், ஒரு வன்முறையா இருக்கலாம். போலீஸ் கமிஷனரோ எஸ்பியோ வந்து என்கிட்ட கேட்க மாட்டாங்களா? என்னன்னே கேட்க மாட்டாங்களா? என்ன சார் இந்த மாதிரி நடந்திருக்கு உங்க கட்சியில இருக்கு? அப்படி கேட்க கூடாது, கேட்கணும். இதுக்கு என்ன சார் நீங்க ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? உங்களுக்கு ஏதாவது பார்ட்டி பேரை யூஸ் பண்ணி எவனோ சொன்னா உங்களே சார் வந்து விசாரிக்கணும்? கேட்கணும் சார். பார்ட்டி பேரை யூஸ் பண்ணி, என் பேரை யூஸ் பண்ணா கூட கேட்கணும், பார்ட்டி பேரை யூஸ் பண்ணாலும் கேட்கணும். உங்க பேரை யூஸ் பண்றது வேற, நிச்சயம் கேட்கணும், விசாரிப்பாங்க. அது எப்படி விசாரிக்காம இருப்பாங்க? சம்பந்தப்பட்டவங்கன்றது நானும் தான் வருவேன். அப்போ என்னை பத்தி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. என்கிட்ட இருந்து ஏதாவது குழு கிடைக்குமான்னு பாக்குறாங்க, நீங்க ஓடி போயிடலான்னு பாக்குறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். குழு கொடுங்க. விசாகனுக்குமே இந்த டாஸ்மாக்ல நடக்கிற பல விஷயங்கள் தெரியாம இருக்கலாம்ல. இடி வந்து கேட்கும் போது தான் அவர் கவனத்துக்கே வரலாம்ல. இது வரைக்கும் அவர் கவனத்துக்கு போகாம கூட இருக்கலாம்ல. இது வாய்ப்பு இல்லை அவருக்கு. களையறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே. எல்லாத்தையுமே ஏதோ ஈடின்னு இருக்குது, கழுத்தை முறிக்குது, கையை முறுக்குது, இப்படியே புரிஞ்சுக்கிறீங்க. இல்லை ஆனால் அதான் ஒரு உங்களோட பார்வையில இருந்து போனா அது ஒரு ஸ்டே தான், இன்டரிம் ஸ்டே தான் அப்படின்னு சொல்ல பார்த்தா கீழே விழுந்துட்டோம் மீசையில மண்ணோட்டில். நீங்க பார்த்துட்டே இருக்கேன்றேன். நான் இந்த விவாதத்தின் மூலமா உங்க டிபேட் வாசகர்கள் சொல்றேன், இடைக்கால தடை நீதிமன்ற தீர்ப்பின்படி அகற்றப்படும். திரும்ப டாஸ்மாக் மேல இடி ரைடு தொடரும். குற்றவாளிகள் கடுமையா சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவாங்க. யாரையும் விடுறதா இல்லை. இந்த இடி விஷயமே அது யார்கிட்ட போகுதுன்னு எனக்கு தெரியாது. பெரியவரா, சின்னவரா, அந்தவரா, இந்தவரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் உங்க ஹேசியங்களுக்கு நம்ம எங்க ஹேசியங்கள் இல்ல, டிஎன் பிஜேபி பேஜ் நீங்க ஃபாலோ பண்றதுலன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரியலங்கிறீங்க, உங்க பிஜேபி பேஜ்ல தான் போட்டிருக்காங்க. பிஜேபி போகுது, எங்கெங்க வருது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஆத்தென்டிக்கா இப்ப சொல்ல, இந்த இடி ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்களோட மனசு இதெல்லாம் ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல அந்த பார்ட்டிஸ்ட மட்டுமே நடக்குதோ அப்படிங்கிற ஒரு, அங்கேதான் ஊழல் அதிகமா இருக்கு. டெல்லியில் ஆமா, ஏன்னா மற்றவங்களாம் உங்களோட இருக்காங்க, இல்லை உங்க கூட சேர்ந்துடுறாங்க. இங்கே பாருங்க, நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. மகாராஷ்டிராவில் பிஜேபி கவர்மெண்ட் தானே, அங்கே ஒரு காங்கிரஸ் இருக்குல்ல. குஜராத்தில் அஃப்கோர்ஸ் இதுக்கு லிக்கர் இல்லை. மத்திய பிரதேசத்தில் பிஜேபி கவர்மெண்ட் தானே, அங்கே ஒரு காங்கிரஸ் இருக்குல்ல. அவங்க எல்லாம் இந்த மாதிரி மதுபான ஊழல் சொல்லுங்க. ஊழல் குற்றச்சாட்டு மகாராஷ்டிரான்னு எடுத்தோன்னே சொன்னீங்க. அப்படியே அஜித் பவார் பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தீங்க. ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க. அஜித் பவார் பத்தி இல்ல, மோடி அவர்கள் என்னென்ன ஊழல் குற்றச்சாட்டுகள் வாசிச்சாரு பிரச்சாரத்திலேங்கிறது உங்களுக்கு தெரியும். மோடி அவர்களுடைய பேச்சு எல்லாத்தையும் மனப்பாடமா வச்சிருப்பீங்க. அஜித் பவார் மேல எந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதோ, என்ன எஃப்ஐஆர் போடப்பட்டதோ, என்ன சார்ஜ் ஷீட் போடப்பட்டதோ, அது டைல்யூட் ஆகுது. கண்டுக்காம வர்றதே டைல்யூட் தானே. கண்டுக்காம வர்றது அர்த்தம் இல்லை. எதையுமே குவாஷ் பண்ணலையே, எதையுமே எடுக்கலையே, எதையும் ஒண்ணும் பண்ணலையே. இல்ல இப்ப இங்க டாஸ்மாக்ல கொடுக்குற அதே முனைப்பு, அதே பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள்ல பிஜேபி ஊழல்களை அம்பலப்படுத்துங்க, இருந்ததை அம்பலப்படுத்துவீங்க. மத்தியில் 12 வருஷமா பிரைம் மினிஸ்டர் இருக்காரு சார் மோடி. மோடி மேலேயோ அவருடைய கேபினெட் மேலேயோ ஒரு எஃப்ஐஆர் இருக்கா, ஒரு சார்ஜ் ஷீட் இருக்கா, ஒரு அலிகேஷன் இருக்கா, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கா? நிறைய இல்ல. ரஃபேல், பிஎம் கேர்ஸ் நிறைய. ரஃபேல பத்தி பேசி ராகுல் காந்தி சுப்ரீம் கோர்ட்டை தலையில கொட்டு வாங்கினாரு. நீங்க திரும்ப அதை பேசுறீங்க. ஒரு அலிகேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்க, இதெல்லாம் அலிகேஷன்ஸ் தான். ஆமா, அப்ப கோர்ட்டே நிராகரிச்சிருச்சு. பேச ஆரம்பிக்கிறப்ப ஆரம்பம் எல்லாம் பேசாத. பிஎம் கேர்ஸ் அப்படிதான் வந்துச்சு. என்ன வந்துச்சு அங்க?
என்ன ப்ரூவ் பண்ணீங்க? என்ன கோர்ட்ல சொன்னீங்க? எல்லாத்துலயும் சொல்லி தான் பார்த்தீங்க, ஒண்ணுமே நடக்கலையே. அதுக்கான பிரைம ஃபேஸே இல்லைன்னு ரிஜெக்ட் ஆச்சு எல்லாமே. ஆனா பிஜேபி எதிர்க்கட்சியா இருக்கும்போது நாங்கள் எடுத்துக்கொண்ட அத்தனையுமே கேஸ் ஆயிருக்கா இல்லையா? நாங்க 2G எடுத்து பேசணும். என்ன கேஸ் நடக்குதுல? என்ன தீர்ப்பு? அப்பீல் நடக்குற கேஸ் இப்போ ரிலீஸ் ஆயிட்டாங்க. கேஸ் நடக்குது சார். ஆல்ரெடி இருக்க கடைசி தீர்ப்பு என்ன சார்? நிரபராதிகள் சார். நான் வந்து கதவுகளை திறந்து காத்திருந்தேன், ஒருத்தங்களும் வந்து எதுவும் சொல்லல, சாட்சியங்களே வரல. கோர்ட்டுக்கே போக மாட்டாங்க இனிமே ராஜாவை. சார் கேஸ் இருந்ததுன்னா ஃபேஸ் பண்ணுவாங்க சார். கோர்ட்டுக்கே போக மாட்டாங்கற கேள்விலாம் நடக்குதா இல்லையா? அவருடைய வக்கீல் கோர்ட்ல போய் பேசிட்டு இருக்காங்க. உங்க மேல நான் கேஸ் போட்டாலும் அந்த கேஸ் நடக்கும் சார் 30 வருஷத்துக்கு. அதனால அப்ப முழுசா வந்துட்டாருன்னு சொல்லாதீங்க. காமன்வெல்த் கேஸ் ஆயிருக்கு, இப்ப நேஷனல் ஹெரால்டு கேஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல ராகுல் காந்தி சோனியா காந்தி அக்யூஸ்ட் தானே, பெயில தான் வெளியில இருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா? இந்த நாட்டினுடைய பிரதான கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர்கள் தேர் அக்யூஸ்ட் அண்டர் லா. ஆமா, அந்த கேஸ் யாரு போட்டா? பிஜேபி வந்து போட்டுச்சு. பாட்டியாலா கோர்ட்ல சுப்பிரமணிய சாமி போட்ட வழக்கு அப்பயே கேஸ் போட்டாச்சு, எஃப்ஐஆர் போட்டாச்சு. அப்போ நாம எடுத்து எல்லாமே கேஸ் ஆயிருக்குல்ல. நாங்க எதிர்கட்சியா இருந்து எடுத்து பேசிய எல்லாமே வழக்காக மாறி வழக்குக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ இருக்கு. அந்த மாதிரி பாஜக நீங்க அந்த மாதிரி பிஜேபியை நீங்க ஏதாவது வழக்கா மாத்திருக்க முடியுதா? சும்மா ரோட்ல மைக் கிடைச்சுன்னு பேசுறதுக்குலாம் நான் பொறுப்பு கிடையாது. ஆத்தென்டிகேட்டடா ஏன் கபில் சிபில் எவ்வளவு பெரிய அட்வொகேட், மணிஷ் திவாரி எவ்வளவு பெரிய அட்வொகேட், அபிஷேக் சிங் எவ்வளவு சூப்பரான ஆளு, இவங்கெல்லாம் இவ்வளவு பெஸ்ட் பிரைன்ஸ், லீகல் பிரைன்ஸ் இருந்தும் கூட உங்களால ஒண்ணும் பண்ண முடியலையே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம்.